வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலிலே 42% வாக்குகளை மட்டும் எடுத்திருந்தாலும் கூட முதல் தடவையாக ஒரு இடதுசாரி கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கட்சியினர் அவர்களுடைய தலைவர் நாட்டின் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு அளித்ததோ அவர்தான் வென்றார். விசேடமாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே கடந்த 75 வருட காலமாக நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரங்கள் எங்களுடைய கையிலே வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிறவர்களுடைய கையிலே தான் அந்த உள்ளூர் ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 3 ஆசனங்களை எடுத்திருந்தாலும் கூட அந்த வெற்றியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத நிலையில் நாங்கள் இருந்தோம். இன்று வடமாகாணத்தை எடுத்தால் NPP அரசாங்கத்தினுடைய கவனம் கூடுதலாக செலுத்தப்படும் பிரதேசம் எது என்று பார்த்தால் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான். அதிலேயும் வடமாகாணத்தில் இன்னும் கூட. எனக்கு வழங்கப்பட்டது வரவேற்புரை. அதே நேரத்தில் இந்த வரவேற்புரையோடு எங்களுடைய மன்னார் மாவட்ட வேட்பாளர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தற்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல கட்சிகள் பலவிதமாக போட்டியிட்டாலும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழுடைய இலக்காக தமிழர்களுடைய அடையாளமாக பயணிப்பதற்கு அவர்கள் இங்கே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். இதர கட்சிகளில் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்து வேட்பாளர்களை ஊக்குவித்து பல்வேறுபட்ட விடயங்களை புரிந்து கட்சிகளில் வேட்பாளர்கள் நிற்கின்ற போதும் எங்களுடைய தமிழரசு கட்சி வேட்பாளர்களுக்கு எந்தவிதமான பண உதவியோ எந்தவிதமான உதவிகளுமோ இலங்கை தமிழரசு கட்சியால் நாங்கள் செய்யவில்லை. இங்கே இவர்களும் இருக்கிறார்கள். நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொந்த முயற்சியில் அவர்களுடைய எண்ணக்கருவுக்கு அமைவாக ஒவ்வொரு வட்டாரங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி வெல்ல வேண்டும், அதே நேரத்தில் தமிழர்களுடைய அடையாளம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்துக்கு அமைவாக வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளின் போது ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில இதர கட்சி வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்களால் இலங்கை தமிழரசு கட்சி என்ன செய்தது, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் என்ன என்று உங்களிடம் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். நான் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதிகளில் என்னால் முன்மொழியப்பட்டு அல்லது என்னால் முயற்சி செய்யப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு இந்த மன்னார் உயிலங்குளத்தில் உயர்கல்வி அமைச்சினுடைய HND நிறுவனம் கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு 519 மில்லியன் ரூபாய் உலக வங்கியினுடைய அனுசரணையில் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பித்தது 2021ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்
அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தபோது அதற்கு கல் வைத்தது தமிழரசு கட்சி எம்பி சார்ல்ஸ் நிர்மலநாதன். ஏனென்று சொன்னால் 2017ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு தொடர் முயற்சியாக உலக வங்கி அதிகாரிகளுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அதை தொடர்ச்சியாக முன்னிறுத்தி அதை ஒரு கரைக்கு கொண்டு வந்தது சார்ல்ஸ், தமிழரசு கட்சி எம்பி. 52 கோடி ரூபாய் பெறுமதியான வேலைகள் நடைபெறுகிறது. எங்களுடைய மாணவர்கள் தற்பொழுது ஆங்கில ஆசிரியர்களுக்காக மற்றும் வேறு தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்காக வெளி மாவட்டங்களுக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய தேவை இல்லை. முதல் பட்சாக அவர்கள் 27 ஆசிரியர்கள் அங்கிருந்து ஆங்கில ஆசிரியர்கள் வெளிக்கிட்ட போது என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் நன்றி சொல்லி சென்றிருந்தார்கள். இப்படியான பல்வேறு வேலை திட்டங்களின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்தினுடைய 6 பாடசாலைகள் புத்தளம் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டு வந்தது. அந்த 6 பாடசாலைகளையும் மன்னார் மாவட்டத்திலிருந்து புத்தளம் மாவட்டத்திற்கு அதை நாங்கள் என்னுடைய முயற்சியின் காரணமாக அது புத்தளம் மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தினுடைய வெட்டுப்புள்ளியில் இங்கிருக்கின்ற மாணவர்கள் மாத்திரமே உள்போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கடந்த 3 வருடங்களாக வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் புத்தளம் மாவட்டத்தில் இருந்து மன்னார் மாவட்ட கோட்டாவின் ஊடாக யாரும் மருத்துவத்துறைக்கோ பொறியியல் துறைக்கோ உள்வாங்கப்படவில்லை. இதை செய்ததும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான். தற்பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலையில் இந்தியா நாட்டினுடைய அனுசரணையில் 650 மில்லியன் ரூபாய் வேலை திட்டம் வைத்தியசாலையில் ஒரு OPD யூனிட் ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதுக்கு தொடர் முயற்சியாக 3 வருடமாக நான் இதை முயற்சி செய்திருக்கிறேன். அண்மையில் அதை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இப்போ சொல்லுவாங்க தாங்க தான் செய்ய போறோம் என்று. இதனுடைய முழு விவரமும் எங்களுடைய முன்னாள் வடமாகாண செயலாளர் பத்தினான் சாருக்கு நன்றாக தெரியும். நாங்கள் உண்மையாக எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதற்காக உழைத்திருக்கிறோம். வாக்கு வங்கிக்காக நாங்கள் உழைக்கவில்லை. எங்களுடைய இன அடையாளத்துக்காக உழைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இங்கே பேச்சாளர்கள் அதிகமாக இருக்கிறபடியால் நான் அதை பற்றி தற்பொழுது கூற முன்வரவில்லை. அதே போல நான் ஒரு விடயத்தை மட்டும் கூற விரும்புகின்றேன். அண்மையில் மன்னார் மாவட்டத்திற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்திருந்ததாக நான் அறிந்தேன். பிற்பாடுதான் நான் அறிந்தேன். அவர்கள் வந்தபோது எமில்நகர் விளையாட்டு மைதானத்தை கொண்டே ஒரு சில தற்போது ஆளுங்கட்சி JVP கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கொண்டே அந்த மைதானத்தை காட்டி இந்த மைதானத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக வேலை நடைபெறவில்லை என்பதை அவர்கள் ஒரு பொருளாக அவர்களிடம் முன்னிறுத்தினார்கள். மன்னார் மாவட்டத்தில் 3 விளையாட்டு மைதானங்கள் வேலை தொடங்கப்பட்டு முடிவுறாமல் இருக்கிறது. ஒன்று மன்னார் மாவட்ட விளையாட்டு மைதானம் நறுவிலிக்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்களாகியும் இன்னும் முடிவுறப்படவில்லை. இது விளையாட்டு அமைச்சு சார்ந்தது. செல்லூசியா பள்ளிமுனை விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டு 80 விதமான வேலைகள் முடிவிற்றும் மிகுதி வேலைகள் இன்னும் முடிவுறவில்லை. இது நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய வேலை திட்டம். மன்னார் மாவட்டத்திற்கு விளையாட்டு மைதானம் மாவட்ட விளையாட்டு மைதானம் ஒன்று வர வேண்டுமென்ற போது முதலில் மக்களால் முன்வைக்கப்பட்டது எமில்நகர் விளையாட்டு மைதானம். அந்த விளையாட்டு மைதானத்தில் அந்த எமில்நகரில்
அப்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எமில்நகரில் மாவட்ட விளையாட்டு மைதானம் வரக்கூடாது என்பதற்காக தாராபுரத்திற்கு அந்த மைதானத்தை கொண்டு செல்ல வழிகிட்டார்கள். அப்போது எங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த மைதானம் நறுவிலி குளத்துக்கு மாற்றப்பட்டது. அப்போது இருந்த ஆயர் இல்லத்தினுடைய செயலாளர் அருட்தந்தை முரளிதரன் அவர்களும் நானும் இணைந்து அப்போதைய நிதியமைச்சருடன் கதைத்து இந்த எமில்நகர் விளையாட்டு மைதானம் ஏற்கனவே மாவட்ட விளையாட்டு மைதானமாக வர வேண்டும் என்று அந்த பிரதேசத்து பனங்கொட்டிக்கோட்டை சென்ட் ஜோசப் விளையாட்டுக் கழக இளைஞர்கள் தேசிய ரீதியாக கால்பந்து வீரர்களாக இருக்கின்ற போதும் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆயருடைய செயலாளர் நானும் இணைந்து அமைச்சுக்கு கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் 44 மில்லியன்கள் ரூபாய் கிட்டத்தட்ட, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கின இது சர்வதேச மன்னிக்கோணும் உரிய முறையில் அது டெண்டர் கோல் பண்ணப்பட்டு அந்த டெண்டரை எடுத்தது ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு ஒப்பந்தக்காரர். அது என்னுடைய முயற்சி இருந்ததால் அந்த விளையாட்டு மைதானத்திற்கு கல்லு வைப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நானும் சென்று கல்லு வைத்தேன். ஆனால் ஒரு விளையாட்டு மைதானம் நாங்கள் இப்போ உயிலங்குளத்தில் ஒரு 52 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு கட்டிடம் வருகின்ற போது அதற்கு கல்லு வைக்கிறதுக்கு கூப்பிட்டார்கள். நான் போய் கல்லு வைத்தேன். ஆனால் அங்க அதிகம் ஒப்பந்தம் எடுத்தது ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு ஒப்பந்தக்காரர் தான். ஆனால் அங்கு என்ன நடைபெற்றது, என்ன நடைபெறுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சு அல்ல சம்பந்தப்பட்ட அந்த பணிப்பாளர் திணைக்களம் தான் அதை பார்க்க வேண்டும். எமில்நகரில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு உரிய முறையில் வேலை நடக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு வந்தபோது நானும் அந்த அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக இருந்த முன்னாள் யாழ் மாவட்ட செயலாளர் திருவாளர் மகேசன் அவர்கள் செயலாளர் இருந்தபோது அவருக்கு எழுத்து மூலமான கோரிக்கை ஒன்று விட்டிருந்தேன். இந்த விளையாட்டு மைதானத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு உரிய முறையில் வேலை நடைபெற்றதா அல்லது என்ன வேலை நடைபெற்றது என்பதை தெளிவுபடுத்தும்படி நான் எழுத்துப்பூர்வமாக கேட்டதோடு மன்னார் மாவட்ட செயலாளருக்கும் அதனுடைய பிரதியை போட்டிருந்தேன். இந்த தேர்தலின் மிக முக்கிய விடயமாக எழுந்திருக்கிறது உள்ளூராட்சி மன்றங்களை யார் நிர்வகிக்க வேண்டும். மிக விசேடமாக தமிழ் பிரதேசங்களில் எழுந்திருக்கிற கேள்வி இது. நாட்டிலே ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்த ஒரு கட்சி இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 159 உறுப்பினர்களோடு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு மாற்றம். அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலிலே 42% வாக்குகளை மட்டும் எடுத்திருந்தாலும் கூட முதல் தடவையாக ஒரு இடதுசாரி கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கட்சியினர் அவர்களுடைய தலைவர் நாட்டின் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி தோற்றவர். ஜனாதிபதி வெற்றி பெறவில்லை. வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவளித்ததோ அவர்தான் வென்றார். நாட்டிலே ஒரு தேர்தல் நடைபெறுகிற போது, முழு நாட்டிலேயும் ஒரு தேர்தல் நடைபெறுகிற போது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் தான் வெற்றி பெறுவார் என்பது எழுதப்படாத ஒரு நியதியாக வந்துவிட்டது. ஒரு தமிழரோ ஒரு முஸ்லிமோ இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரக்கூடிய முதிர்ச்சி, அந்த ஜனநாயக முதிர்ச்சி
இன்னும் எங்களுடைய நாட்டிலே ஏற்படவில்லை. அது ஏற்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு ஏற்பட வேண்டும். அதுகால வரைக்கும் பெரும்பான்மை, அதாவது எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் உடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் நாட்டின் தலைவராக வர முடியும். அந்த விதத்திலே இன்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அவர்களுடைய கையிலே போயிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, விசேடமாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே கடந்த 75 வருட காலமாக நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2வது தேர்தலிலே 56ஆம் ஆண்டு தேர்தலிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி. இப்பொழுதும் இந்த பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். பலர் பல்வேறு விடயங்களை எல்லாம் பேசி திரிகிறார்கள் மற்ற தமிழ் கட்சிகள். ஆனால் ஒரு அணியாக 3வது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி. மற்றவர்களுக்கு ஒரு உறுப்பினர், இன்னொருவருக்கு இன்னொரு உறுப்பினர், வேறொருவருக்கு இன்னொரு உறுப்பினர், சுயேட்சைக்கு ஒரு உறுப்பினர் என்றெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சியாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிற ஒரே தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். அது ஏன் அப்படியாக இருக்கிறது? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் கிடையாது. அதிகாரம் பகிரப்பட வேண்டும், சரியான முறையிலே பகிரப்பட வேண்டும். அதை நாங்கள் சமஷ்டி முறை என்று சொல்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு பேரே சமஷ்டி கட்சி, பெடரல் பார்ட்டி. 70ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை வரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இணையதளத்திலே பார்க்கலாம். தேர்தல் திணைக்களத்திலே FP என்று தான் இருக்கு, பெடரல் பார்ட்டி என்று தான் அழைக்கப்பட்டது. எங்களுடைய கட்சியினுடைய பேரே சமஷ்டி. அந்த வேளைகளில் எல்லாம் எங்களை பழித்தவர்கள், சமஷ்டி வந்தால் ஆணையரவை விட்டு அங்காலே வேலைக்கு போக முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களும் எல்லாம் சேர்த்து சமஷ்டி 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 என்று சொல்றார், சமஷ்டி என்று சொல்றார். நல்ல விஷயம், நாங்கள் அவர்களை விமர்சிக்க இல்லை. என்னால் எங்கட வழிக்கு அவர்களும் வந்து விட்டார்கள். நல்லது, வரவேற்கிறோம். சகல தமிழ் கட்சிகளும் இன்றைக்கு சமஷ்டி என்று சொல்ல வைத்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் அரவணைப்போம். ஏனென்றால் ஒரே அரசியல் இலக்கோடு இன்று நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் நாட்டிலே மத்திய அரசாங்கத்திலே எண்ணிக்கையிலே கூடுதலான மக்களை கொண்ட ஒரு சமூகம் கோலோச்சுகிற போது எங்கெங்கே நாங்கள் எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கிறோமோ அந்த இடங்களிலே ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு முறையாக பகிரப்பட வேண்டும். ஆனபடியினால் தான் வடக்கு கிழக்கிலே வடகிழக்கிலே இணைந்த ஒரு அலகிலே ஆட்சி அதிகாரங்கள் சமஷ்டி முறையிலே, சமஷ்டி என்று சொன்னால் மீளப்பெறப்பட முடியாத வகையிலே பகிரப்பட வேண்டும். இது எங்களுடைய கட்சியினுடைய அடிநாதம், இது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அது நாட்டை ஆளுகிறதுக்கு மத்திய அரசாங்கத்திலே. ஆனால் இப்பொழுது நடைபெறப் போகிற தேர்தல் உள்ளூர் தேர்தல், எங்களுக்கான தேர்தல். எங்களுடைய ஊரை, உள்ளூரை ஆட்சி செய்கிறது யார்? இதுதான் கேள்வி. எங்களுடைய இந்த அடிப்படை அரசியல் இலக்கு, இந்த அடிப்படை அரசியல் நிலைப்பாடு இருப்பதாக இருந்தால் அங்கே ஆட்சி செய்கிறவர் இங்கே ஆட்சி செய்யக்கூடாது. அங்கே ஆட்சி செய்கிறவர் அவருக்கு உள்ளூர் ஆட்சியிலே அவருக்கு வேலை கிடையாது. இங்கே எங்களுடைய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கான சுயாட்சி வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாங்கள் ஒரு மக்கள், எங்களுக்கு சுயநிர்ணய உரித்து உண்டு என்று சொல்லுகிறோம். அந்த சுயநிர்ணய உரித்தின் வெளிப்பாடாக ஆட்சி அதிகாரங்கள் எங்களுடைய கையிலே வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிறவர்களுடைய கையிலே தான் அந்த உள்ளூர் ஆட்சி
அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இதிலே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனபடியால் தான் நாங்கள் சொன்னோம், நாடு யாரோடாவது இருக்கட்டும், நாடு யாருடையாவது இருக்கட்டும், ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும். இது நம்முடைய ஊர், இது நம்முடைய ஊர். நாட்டிலே எங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. எண்ணிக்கையிலே சிறுபான்மையானவர்கள் வாக்கு போடுகிற போது எண்ணித்தான் பார்ப்பார்கள். அவர்கள் 75% ஆட்சியிலே தாக்கம் செலுத்துவது கடினம். ஓரிரு தடவை நாங்கள் தாக்கம் செலுத்தி இருக்கிறோம், ஆனால் அது கடினம். ஆனால் எங்கள் ஊரிலே எங்களுக்கு ஒரு தேர்தல் நடைபெறுகிற போது எங்களவர்களையே தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் 75 வருட காலமாக நாங்களே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த அதிகார பகிர்வை நாங்கள் தேர்தல் மூலமாக எங்களுடைய கையிலே பெற முடியும். இல்லை என்றால் எங்களுடைய அரசியல் கோட்பாட்டுக்கும் எங்களுடைய செயல்முறைக்கும் இடையே பாரிய முரண்பாடு ஒன்று ஏற்படும். ஆகையினால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த உள்ளூர் தேர்தலிலே மாகாண சபையும் அப்படித்தான். மாகாண சபையை நாங்கள் களமாடி பெற்றுக்கொண்டது அந்த அதிகாரங்கள் எங்களுடைய கையிலே வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இது அதைவிட அடிப்படையிலே மக்களோடு இருக்கிற ஒரு விடயம் உள்ளூராட்சி. இதிலே திசை காட்டிக்கு இடமில்லை, இங்கே யானைக்கு இடமில்லை, இங்கே தொலைபேசிக்கு இடமில்லை, இங்கே கைக்கோ கதிரைக்கோ வெத்திலைக்கோ இடமில்லை. அங்கே மத்தியிலே பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கிறதுனாலே மாறி மாறி ஏதோ செய்கிறார்கள். ஆனால் எங்கள் ஊரிலே ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தால் இத்தனை காலமும் இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்று திரும்ப திரும்ப சந்ததியாக நாங்கள் சொந்தி வந்ததெல்லாம் பொய்யாகிவிடும். அதுக்கு இடம் கொடுக்காமல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், அதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். சமஷ்டிக்கு வாக்களிக்கிறார், சமஷ்டி கட்சிக்கு தானே வாக்களிக்கணும். பிறகு வேறு வேறு உதிரிகளுக்கு எல்லாம் போய் வாக்களிப்பது தேவையில்லாத விஷயம். எங்களுடைய வாக்குகளை சிதற பண்ண வேண்டாம். பிரதான தமிழ் கட்சி இன்றைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏளனம் செய்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற அரசியல் நிலைப்பாடாக சமஷ்டி மாறி இருக்கிறது. ஆனால் ஆதி முதற்கொண்டு எங்களுடைய கட்சியின் உருவாக்கத்திலேயே சமஷ்டி என்று முன்வைத்த இந்த சமஷ்டி கட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து வாக்களிக்க வேண்டும், மற்றவர்களையும் வாக்களிக்க பண்ண வேண்டும். இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது என்கின்ற உரத்த செய்தியை எங்களுடைய மக்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான இந்த கூட்டம் ஒன்றுக்கு எனக்கு அழைப்பொன்றை அண்ணன் சார்சிநாதன் அவர்கள் தந்த பொழுது உண்மையிலே எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தந்த ஒரு விடயமாகவே இருந்தது. ஏனென்று சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது அந்த தேர்தல் முடிவுகளை கண்டு பெரும் கவலை அடைந்த ஒருவராகவே நான் இருந்தேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 3 ஆசனங்களை எடுத்திருந்தாலும் கூட அந்த வெற்றியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத நிலையில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் மிக முக்கியமான காரணம், எங்களுடைய வடமாகாணத்திலே யாழ் மற்றும் வன்னி மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது பெரும் கவலையை தந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு சென்றதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலேயும் கூட கடந்த காலத்திலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே எங்களுடைய வடமாகாணத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே, நான் 2020ஆம் ஆண்டு முதலாவது முறையாக பாராளுமன்றத்துக்கு சென்ற பொழுது எனக்கு பக்கத்து ஆசனத்திலே தான் அண்ணன் சார்சிநாதன் அவர்கள் இருந்தார். அவருடைய செயல்பாடை நான் பார்த்திருந்தேன். அவருடைய செயல்பாடை பார்த்துதான் அவர் சொல்லியிருந்தார், தனக்கு முன்பாக போன சில பாராளுமன்ற உறுப்பினர் தன்னிடம் கேட்டார்கள் எப்படி பிரேரணைகளை முன்வைக்கிறது என்று சொல்லி. என்னுடைய முதலாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகின முறையிலே அவரை பார்த்துதான் பல விடயங்களை நானும் பாராளுமன்றத்தை செயல்பாடிலே பழகியிருந்தேன். அவருடைய கேள்விகள் ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திலே வரும், ஒவ்வொரு வாரமும் பாராளுமன்றத்திலே அவருடைய கேள்விகள் வரும்.
ஒவ்வொரு வாரமும் அவருடைய கேள்வி இல்லை என்று சொன்னால் மாலையிலே அவருடைய ஒத்திவைக்கும் பிரேரணை வரும். கேள்வியும் இல்லை ஒத்திவைக்கும் பிரேரணை இல்லை என்றால் அவருடைய உரை கட்டாயம் வரும். சில நேரங்களில் அவர் குரோடாக இருக்கும் பொழுது அவருடன் சண்டையும் பிடிச்சிருக்கிறேன், அதை எனக்கு இல்லாமல் நீங்கள் பேசலாம் என்று. ஆனால் அவர் திருப்பி நேரம் தருவார், அவருடைய நேரத்திலே பாதி நேரமாக தருவார். அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வன்னி மாவட்டத்தில் இருந்த அந்த பாராளுமன்றத்திலே என்னுடைய பாராளுமன்ற காலப்பகுதியை ஆரம்பித்து 2024ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை எடுத்து 3 பேர் பாராளுமன்றத்துக்கு சென்றாலும் இம்முறை எங்களுடைய பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினரை தவிர்த்து ஏனைய வன்னி மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை பற்றி எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த மன்னார் நகரத்திலே கிடைக்கும் என்றதால தான் அவர் எனக்கு இந்த அழைப்பை தந்தவுடனே எனக்கு பெரும் சந்தோஷத்தை தந்த விடயமாக அதை பார்த்தேன். ஏனால் இந்த ஆதங்கத்தை எங்கேயாவது போய் சொல்ல வேணும். இன்று வன்னி மாவட்டத்துடைய மானம் பாராளுமன்றத்திலே எவ்வாறு சில ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடால இல்லாம போகுது என்ற செய்தியை மன்னார் மாவட்டத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மன்னார் மாவட்ட கிளைஞருக்கு நான் முதலாவது என்னுடைய நன்றிகளை சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய பேச்சாளர் சொன்னது போல இது வெறுமனே ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலினுடைய வெற்றி என்றது அந்த வட்டாரத்துடைய வெற்றியாக மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலினுடைய வெற்றி என்றது எங்களுக்கு இந்த மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது என்றது மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலினுடைய முடிவு ஒட்டுமொத்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு தளமாகவே நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். கடந்த காலத்திலே பலர் சர்வதேச சமூகத்துக்கு செய்தி சொல்றதுக்கு எல்லாம் பல தேர்தலை பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் எங்களுடைய நாட்டிலே தற்பொழுது இருக்கும் அன்றகுமார திசாநாயக்க அரசுக்கும் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கு ஆதரவாக செயல்படுற அமைப்புகளுக்கும் ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு தேர்தலாகவே நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த தேர்தலினுடைய முடிவுகளை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கடந்த தேர்தலில் நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 2,57,813 வாக்குகள் எங்களுடைய 5 தேர்தல் மாவட்டத்திலும் கிடைச்சது. 2,57,819 வாக்குகள். ஏனைய தமிழ் கட்சியில பார்த்தோம் என்று சொன்னால் சங்கு சின்னத்துக்கு 65,382 வாக்குகள் கிடைத்தது. நான் எடுத்த விருப்பு வாக்கை விட 200 குறைவாகத்தான் அவங்களுடைய 5 தேர்தல் மாவட்டத்திலே அவங்க எடுத்திருந்தாங்க. என்னுடைய மட்டக்களப்பிலே எனக்கு கிடைத்த விருப்பு வாக்கை 200 குறைவாக. அதனைத் தொடர்ந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 39,000 வாக்குகள் எடுத்திருந்தார்கள். இந்த தேர்தலிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு அணியாக நின்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறதின் ஊடாக எங்களுக்கு கிடைத்த அந்த 2,57,000 வாக்குகள் என்றதை நாங்கள் இம்முறை தேர்தலில் அதிகரிக்க வேண்டும். எங்களுக்கு கிடைச்ச இந்த 2,57,000 வாக்குகளை நாங்கள் அதிகரிக்காவிட்டால் தற்பொழுது நாட்டிலே இருக்கும் அரசாங்கம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்னன்றதை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மாறான பிரச்சனைகளாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையில் தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் அளவில் தான் இன்று இருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வாக்கை விட 2,57,000 வாக்கை விட அதிகளவான வாக்குகள் இம்முறை வடக்கு கிழக்கு பூராவும் தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சிக்கு வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய சார்பிலே பேசும் பொழுது எங்களுக்கான அந்த அங்கீகாரம் எங்களுடைய உரைகளுக்கான அந்த அங்கீகாரம் நாங்கள் முன்வைக்கும் பிரச்சனைக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு முக்கியம். இந்த நிரந்தரமான அரசியல் தீர்வானது ஒரு சமஸ்டி அடிப்படையில் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்றதை எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிக அழகாக சொல்லியிருந்தார். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றதுக்கு அவருடைய உரையிலே பல விடயங்கள் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் சொல்றார்கள் என்றதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு முறை எடுத்து சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பாராளுமன்ற தேர்தலை முடிவுகளை வைத்துக் கொண்டு இன்று தென்னிலங்கையிலே என்பிபி அரசாங்கத்தை பார்த்தால் என்பிபி அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வரும் விடயம் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் கட்சியை குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை குறிவைத்து தான் சொல்றார்கள். அவர்களை வடக்கு கிழக்கிலே இருக்கும் மக்கள் நிராகரித்து விட்டிருக்கிறார் என்று சொல்றார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் இப்ப சொல்லவில்லை என்று சொல்றார்கள்.
இன்று வடமாகாணத்தை எடுத்தால் NPP அரசாங்கத்தினுடைய கவனம் கூடுதலாக செலுத்தப்படும் பிரதேசம் எது என்று பார்த்தால் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான். அதிலேயும் வடமாகாணத்தில் இன்னும் கூட. என்றால் வடமாகாணத்திலே போன பாராளுமன்றத்தை கொஞ்சம் ருசி கண்டார்கள், கொஞ்சம் ஆசனங்களை எடுத்து கொஞ்சம் ருசி கண்டார்கள். கிழக்கு மாகாணத்தை பெரும் அடி வாங்கினார்கள். அப்ப கொஞ்சம் அங்க ருசி குறைவு. அங்க 1-2 பேர் அமைச்சர் வந்து போறாங்க. ஆனா இந்த வடமாகாணத்தை மினக்கட்டுறது போல மினக்கட்டுறது இல்லை. நாங்கள் இந்த நாட்டிலே அரசியல் தீர்வு என்றதுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்கிறதை ஒரு பக்கம் வைத்தாலும் சரி, அரசியல் தீர்வு என்ற விடயத்துக்கு தான் நாங்கள் வாக்கு போடவில்லை, NPP அரசாங்கத்துடைய அபிவிருத்திக்காகத்தான் தமிழ் மக்கள் வாக்குகள் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட தமிழ் மக்கள் கடந்த 6 மாதத்துக்குள்ள இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த 6 மாதமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 6 மாதங்களுக்குள்ளே நாட்டிலே நடந்திருக்கிற விடயங்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்துக்காக என்ன நடந்திருக்கின்றதை நாங்கள் கவனமாக ஆராய வேண்டும். நாட்டிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே வந்திருந்தார் மன்னார் மாவட்டத்துக்கு. ஜனாதிபதி அவர் மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது சில வாக்குறுதிகளை கொடுத்து சென்றிருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி இந்த மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப மறந்து போய் விட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு நாங்கள் எல்லாம் பார்க்கவே தேவை. ஏதோ இன்னொரு பொய்யை தான் சொல்லியிருப்பார். பொய் சொல்றதே ஒரு தொழிலாக ஜனாதிபதியும் NPP அரசாங்கம் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். ஏதாவது அடிச்சு விடுறானே, அந்த மாவட்டத்துக்கு போனா அந்த தேர்தலுக்கு வாக்கெடுக்கணும், ஏதாவது சொல்ல வேண்டிய புது பொய்யை சொல்லி போட்டு போறது என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் மடையர்களாக இருப்பார்கள் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதை மாற்றி அமைக்கிறதுக்கான தேர்தலாகவே இது அமைகின்றது. சில பொய்களை பார்ப்போம். ஜனாதிபதி சொன்ன பொய் இந்த குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பற்றி. மன்னார் மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஜனாதிபதி மிக தெளிவாக சொன்னார், விண்மில் காத்தாடி அறிந்த பிரதேசத்திலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருந்தார் தானே ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது சொல்லியிருந்தார். ஆனா நேற்று 2-3 நாளைக்கு முதல் ஜனாதிபதி வந்து சொல்றார், என்ன அந்த கட்டணம் எவ்வளவு கட்டணத்துக்குன்றதை வைத்து தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம். பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது கொடுத்த வாக்குறுதியை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது முழுமையாக மறந்து அதை மாற்றி அமைத்து புதிய ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்குகிறார். வாக்குறுதி இல்லை, அது புது ஒரு பொய் ஒன்று சொல்றார். சரி, அது காத்தாடி பிரச்சனையை விட்டாலும் கூட ஜனாதிபதி பல்வேறு பொய்களை சொல்லியிருக்கிறார். இந்த மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது அண்மையிலே இதுக்கு முதல் கடைசியா வந்த பொழுது சொல்லியிருந்தார், தாங்கள் மன்னார்ல இருந்து புத்தளத்துக்கு போவதற்கு ஒரு பாதை 90 கிலோமீட்டருக்கு அதிகமான ஒரு பாதை ஒன்றை தாங்கள் அமைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறதாக சொல்லியிருந்தார். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். நாங்கள் சுத்தி வராம நேரடியாக புத்தளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாதை அமைக்கிறது நல்ல விஷயம். ஆனா ஜனாதிபதியுடைய உரையிலே அதை சொன்னாலும் கூட ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்திலே இந்த பாதையை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நாட்டிலே நிதி ஒதுக்கிறதாக இருந்தால் நிதி அமைச்சினூடாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். நிதி அமைச்சினூடாக நிதி ஒதுக்கிறதாக இருந்தால் சில நேரங்களில் NPP அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்மார் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லலாம், இல்லை ஜனாதிபதி சொன்னது இந்த எதிர்வரும் காலத்திலே நாங்கள் அமைப்போம் என்று, இப்ப உடனடியாக செய்யாட்டி. அப்படி ஜனாதிபதி இந்த வீதியை அமைக்கிறதுக்கான எண்ணங்கள் இருந்திருந்தால் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே ஆக குறைந்தது மன்னாரிலிருந்து புத்தளம் வரைக்கும் போறதுக்கான பாதையை கட்டுவதற்கான ஆரம்ப பணிகளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி இல்லாட்டி ஒரு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தால் கூட நாங்கள் அதில் ஏதாவது 1% கூட உண்மை இருக்குன்னு நாங்கள் நம்பலாம். அப்படி செய்திருக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய சொந்த கிராமமான தம்புத்தேகம் என்ற அனுராதபுர தம்புள்ள பிரதேசத்திலே இருக்கிற தம்புத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் அமைப்பதற்காக ஆய்வு செய்வதற்கு மாத்திரம் 100 மில்லியன் ரூபாய் அவர் நிதி ஒதுக்கி இருக்கிறார். வெறும் ஆய்வு செய்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரான தம்புத்தேகம பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் அமைக்கலாமா இல்லையான்ற அந்த ஆய்வை செய்வதற்கு 100 மில்லியன் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி இருக்கிறார். இப்ப ஜனாதிபதி மன்னார் மாவட்டத்துக்கு வந்து இந்த 90 கிலோமீட்டர் வீதியை அமைக்கிறது என்று சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஏன் அவருடைய வரவு செலவு திட்டத்திலே அதுக்கான ஒரு ஆக குறைந்தது ஒரு 10 மில்லியன் ரூபாய் நிதியாவது ஒரு ஆய்வு செய்வதற்கு ஒதுக்கவில்லை? ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே பொய் சொல்றது, பொய்யை சொல்லி வாக்கை எடுக்கிறது, வாக்கை எடுத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுகள் அல்ல, தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கௌரவமான ஒரு அரசியல் தீர்வு தேவையில்லை, தமிழ் மக்கள் நாங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நம்புவார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்காகவே இப்படியான பொய்களை சொல்லி திரிகிறார். அண்மையிலே நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் சரி, நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களை சந்தித்த பொழுதும் சரி, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எங்களுடைய நிலத்தொடர்பு அதோட சேர்த்து
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பாடலை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்றதை பற்றி பேசியிருந்தோம். எங்களுடைய அந்த பாரத பிரதமரை தமிழ் தரப்பிலே சந்தித்த அந்த குழுவினருக்கு தலைவராக இருந்தவர் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர். அவர்தான் அந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். கனெக்டிவிட்டி, இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பாடலை அதிகரிக்க வேண்டும் என்றதை பற்றி பாரத பிரதமரிடம் சொல்லியிருந்தார். இதில் உங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது அதிலேயும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் அவர்கள் இந்திய பிரதமர் இந்திய தூதுவரை சந்தித்த பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். பாராளுமன்றத்திலே அமைச்சர், நான் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு கணக்கு அமைச்சர் இருந்தார்கள், மாறி மாறி அமைச்சர் கடந்த பாராளுமன்றத்தில் இருந்தார்கள், ஒருவர் இல்ல, மாறி மாறி 3-4 பேர் இருந்தார்கள். அவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். தலைமன்னார் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த பாதை சேவையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், இதை ஆரம்பிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று பல கேள்விகள் அவர்கள் எழுப்பியிருந்தார். அதுக்கு அந்த இடத்துல சொன்னபடியே இந்த துறைமுகம் ஒன்றை இதுல பியர் ஒன்று கட்டுறதுக்கு நிதி வேணும், பியர் கட்டுறதுக்கு இந்த அளவு நிதி இருந்தால் மாத்திரம்தான் செய்யலாம். இன்று அண்மையிலே நாட்டுக்கு பாரத பிரதமர் வந்த பொழுது நாட்டிலே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக் அவர்கள் விரும்பியிருந்தால் அவரிடம் கேட்டிருக்கலாம், மன்னார் மாவட்டத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான இந்த துறைமுகத்தை நாங்கள் கட்ட வேண்டும், இந்த பாத சேவை நாங்கள் ஆரம்பித்தால் மன்னாரிலே பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும், மன்னாருடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்த முடியும் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்ல, இன்று மன்னார் நகரத்திலே இருந்து நகர சபை இந்த கூட்டத்தில் வைத்து ஒரு சவால் விடுகிறேன். ஜனாதிபதி அவர்கள் அதுக்கான இணக்கத்தை தெரிவிப்பார்களா இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சென்று இந்தியாவை சந்தித்து இந்த பாதைக்கு தேவையான இந்த துறைமுகத்தை அமைக்கிறதுக்கு தேவையான நிதியை நாங்கள் பெற்றெடுத்து தருவோம் என்று வாக்குறுதியை இந்த இடத்தை நாங்கள் கொடுக்கலாம். ஒரு சவாலாக சொல்கிறேன் ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி அவருக்கான இலக்கத்தை சொல்லட்டும். நான் இந்த அரசாங்கத்துடைய ஜனாதிபதியாக அன்ருகுமார திசாநாயக் ஆகிய நான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த பாதையை மீண்டும் அமைக்கிறதுக்கு என்னுடைய சம்மதத்தை தருகிறேன் என்று மாத்திரம் அவர் சொல்லிட்டு முடிந்தால் அதை சொல்லி காட்டட்டும். மன்னாரை அபிவிருத்தி செய்கிற நோக்கம் இருந்தால் ஜனாதிபதி முதல் அதை சொல்லட்டும். நாங்கள் பேசுறோம் நிதியை கொண்டு வருவதை பற்றி. அவர் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுடைய தென்னிலங்கையிலே அவங்களுடைய ஜேவிபி என்பிபி என்ற பதாகையோடு இன்று வந்தாலும் கூட அதிலே உள்ளுக்குள் இருக்கிறது ஜேவிபியை சேர்ந்தவர்கள் ஒரு நாளுமே இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஜேவிபியை சேர்ந்தவர்கள் இந்தியாவுடன் எங்களுடைய தொடர்புகளை, நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்க தொடர்புகளை இந்தியாவுடன் வளர்றது அவர் விரும்ப மாட்டார்கள். அந்த வகையில் ஜனாதிபதி அவர்களுக்கு மன்னாருடைய அபிவிருத்தியை பற்றி தான் எந்த அக்கறையும் இல்லை. சரி, மன்னாரிலே அபிவிருத்தியை பற்றி அக்கறை என்றால் மன்னாருக்கு சொந்தமான வளங்களை பற்றி, மன்னாருடைய எதிர்காலத்துக்கான தேவையான வளங்களை பற்றி பாதுகாக்கிறதை பற்றியும் ஜனாதிபதிக்கு எந்த அக்கறையும் இல்லை. கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே ஜிஎஸ்எம்பி கனிக வளங்களுக்கு பொறுப்பான அந்த திணைக்களம் இந்த மன்னார் மாவட்டத்திலே இல்மினைட் இருக்கா இல்ல எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்ஸ், அதாவது இல்மினைட் இருக்கா இல்லையான்றதை பார்க்கிறதுக்கான, அதை ஆராய்ச்சி செய்யறதுக்கான அந்த அனுமதி பத்திரங்கள் நாடு முழுவதும் இவ்வாறு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தது, மன்னாரிலே வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே சில வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இது மன்னாருக்கு மாத்திரமல்ல, திருவோணமலையிலும் சரி வடக்கு கிழக்கு பூராவும் சரி. நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கிற இல்மினைட் அகழ்வென்ற பெயரிலே எங்களுடைய கனிக வளங்களை அகற்றுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் தற்பொழுது பார்த்தால் நாட்டிலே முதலாவது முறையாக, அதாவது இலங்கை வரலாறிலே கனிக வளங்களை அகழ்வு செய்யறதுக்கு அனுமதி பத்திரங்கள் இதுவரைக்கும் ஜிஎஸ்எம்பி வழங்கவில்லை. இதுவரைக்கும் கனிக வளங்கள் இருக்கா இல்லையாண்டு ஆய்வு செய்யறது, எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்ஸ் சொல்லுவார், அது மாத்திரம் தான் வழங்கி இருக்கிறார்கள். இன்று முதலாவது முறையாக திருவோணமலையிலே ஒரு புதிய அனுமதி பத்திரம் வழங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த கனிய வளங்களை அகழ்வு செய்வது, அதாவது அங்கு இருக்கின்ற ஆராய்ச்சி செய்ததிலே தெரிய வந்திருக்கின்றது. இனி அதை அகழ போறார்கள். மிக விரைவாக மன்னார் பிரதேசத்திலே இந்த கனிய வளங்கள் அகழ்வு ஆரம்பித்தால் மன்னாரில் இருக்கும் ஒட்டுமொத்த கடற்கரையும் இல்லாமல் போய்விடும், முழுமையான கடற்கரை அழிந்துவிடும். திருக்கோவிலேயும் இதே மாதிரியான விடயங்கள் நடந்து நாங்கள் தடை செய்திருந்தோம். ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய பொய்களுடைய வரிசையிலே இது இன்னொரு பொய். அபிவிருத்தி செய்ய நோக்கம் இல்லை, இருக்கிற வளங்களை பாதுகாக்கிற நோக்கம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி அக்கறையும் இல்லை. ஆனால் இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கிலே இருக்கும் மக்கள், குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் இருக்கும் சில மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக சில நேரங்களில் அரசியல் தீர்வொன்றை அவர்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே. அதை நம்பி வாக்களித்திருக்கலாம். அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதிகளை எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை.
மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொன்னார்கள். அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த சில அந்த காரணங்களுக்காக வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அபிவிருத்தி செய்வோம் என்று வந்த மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கனிய வளங்களை போன்ற விடயங்கள் இல்லாட்டி எங்களுடைய இந்த விண்மில் போன்ற விடயங்களை நிறுத்துவார் என்று நினைத்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இனி இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள் இந்த ஏமாற்றத்துக்கு, எங்களுடைய மக்களை ஏமாற்றியதுக்கு சரியான பதிலடியை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எங்களுடைய மக்கள் வழங்க வேண்டும். இதிலேயுமே முக்கியமாக இன்னொரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய மக்கள் ஏன் மிக முக்கியமாக ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே எங்களுடைய இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே தற்பொழுது எங்களுடைய டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய ரவிகரன் அவர்களும் தங்களால் முடிந்த வரைக்கும் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். பாராளுமன்றத்தில் முடிந்த வரைக்கும் உரையாற்றுவதாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் சந்திப்புகளுக்கு போவதாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் கூட்டத்திலே கலந்து கொள்வதாக இருக்கட்டும், இது அனைத்தும் செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வன்னி மாவட்டத்துடைய மக்களுடைய மானம் போகுது என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை மாத்திரம் சொல்லி இது ஒரு காரணம் போதும், நாங்கள் எல்லாம் என்பிபிக்கு வாக்களிக்காமல் வேறு எந்த கட்சியிற்கும் வாக்களிக்காமல் எங்களுடைய தமிழரசு கட்சிக்கு மாத்திரம் வாக்களிக்கிறது. அவர் சொல்லியிருந்தார், இது நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுதும் வன்னி மாவட்டத்தினுடைய பெருமையை பற்றி யோசித்து சிரித்தார்கள். என்ன உரை என்று சொன்னால், நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது, நாட்டிலே ஒரு பாரிய அரிசி தட்டுப்பாடு வந்தது. நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்த பொழுது ஆளுங்கட்சியிலே இருக்கிற அமைச்சர்மார் வேறு வேறு நாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யலாமா என்று பார்த்தார்கள். எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தோம். இந்த நாடோட பேசலாம், இல்லாவிட்டால் இந்த இடத்திலே இருந்து இப்படி அரிசி இறக்குமதி செய்யலாம். ஆனால் வன்னி மாவட்ட மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை என்னவாக இருந்தது? உங்களுடைய வீட்டிலே என்னுடைய வீட்டிலே வளர்க்கிற நாய்கள், இந்த நாய்கள் சாப்பிட்டு தான் இந்த அரிசி தட்டுப்பாடு வந்தது. இந்த நாய்கள் அரிசி சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும் என்றதுதான் வன்னி மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனையாக இருந்தது. இவர்களை போன்றவர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தொடர்ந்தும் நீங்கள் வைத்து அழகு பார்க்க போறீங்களா? இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்காக எப்பொழுதும் தமிழ் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா என்ற முடிவை வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமா இப்பொழுது அந்த முடிவை எடுத்திருப்பார்கள். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய மக்கள் அந்த முடிவை சரியாக வெளிக்கொண்டு வருவார்கள். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்கள் அனைவரும் எல்லா மக்களும் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து மன்னாரிலே தமிழரசு கட்சி போட்டி போடும் 4 பிரதேச சபைகளிலேயும் தவிசாளர் பதவியை இலங்கை தமிழரசு கட்சி எடுக்கும் என்றதை செய்தியை சொல்லி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.